வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூலியஸ் பெர்னட் லெஸ்டர் எழுதின ஆஃப்ரிக்கன் ஃபோக் டேலான வை த சன் அண்ட் த மூன் லிவ் இன் த ஸ்கை இந்த கதையை பார்க்கலாம் வாங்க. உலகம் உருவான அந்த காலத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாரும் ஒன்றா பூமி மேலே தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்கள் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் எல்லாமே அப்படியே பக்கம் பக்கம் வாழறத பார்க்கலாம். இதில் சூரியனோட நெருங்கிய நண்பர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி. தினமும் சூரியன் தண்ணியை போய் பார்த்துட்டு தான் வருவார். அவங்க பார்க்காம அவரால் இருக்க முடியல. 2 பேரும் ஒருத்தரோடு கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களால ஒரு நாள் கூட பார்க்காம இருக்கவே முடியாது. ஆனால் சூரியனோட மனசில் ஒரு வருத்தம். ஏன்னா அவர் தான் தண்ணியை பார்க்க போவாரே தவிர தண்ணி ஒரு நாள் கூட அவரை பார்க்க அவர் வீட்டுக்கு வந்ததே இல்லை. ஒரு நாள் இதை நேரடியாகவே கேட்டுறார். அப்போ தண்ணி சொல்லுது, எனக்கு கூட உன் வீட்டுக்கு உன்னை பார்க்கணுன்ற ஆசை எனக்கு நிறையா இருக்குது. ஆனால் நான் வந்தேன்னா உன் வீடு எனக்கு பத்துமா? ஏன்னா நான் வரணுன்னா எனக்குள்ளே இருக்கிற சொந்தக்காரங்கள்லாம் வந்துடுவாங்க. அப்படி நாங்கள் எல்லாருமே வந்தோன்னா உனக்கே உன் வீட்டில் இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. அதனால் உனக்கு நான் உன் வீட்டுக்கு வரணும் அப்படின்ற ஆசை இருந்ததுன்னா நீ ரொம்ப 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 பெரிய வீடு ஒன்று கட்டணும். ஏன்னா எனக்கு அவ்வளோ இடம் தேவைப்படும். நான் வந்தேன்னா அவ்வளோ இடம் நான் ஆக்கிரமிப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே சூரியன் கிடுகிடுன்னு அவர் மனைவியான சந்திரனை பார்க்க போயிட்டு அதுக்கிட்ட சொல்லுது, என் நண்பன் என் வீட்டுக்கு வரணும். அப்போது நான் ஒரு பெரிய வீடு கட்டணும். வா, நீயும் நானும் சேர்ந்தா பெரிய வீடு கட்டிடலான்னொன்னே மூணும் சொல்லுது, சரி உங்கள் நண்பர் தானே வரணும், வாங்க பெரிய வீடாக கட்டிடலாம். அவர் எந்த அளவுக்கு வேணும்னாலும் இருக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வீடை கட்டுறோன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து அவங்களே ஒரு பெரிய ரொம்ப பிரம்மாண்டமாக பெரிய ஒரு வீடை கட்டிடுறாங்க. கட்டி முடித்து அப்புறம் பார்த்தா அந்த வீடு எவ்வளோ பெருசுன்னா, நீங்கள் முன் கதவு வழியாக நுழைஞ்சிங்கன்னா பின் கதவு போய் சேர்த்துக்கே ஒரு நாள் எடுக்கும். வீட்டோட இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கத்தை பார்க்க முயற்சி செஞ்சாலும் பார்க்கவே முடியாது. ஏன்னா அது அவ்வளோ அகலமான ஒரு வீடு. கட்டி முடித்தோடனே சூரியனுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுது. அவர் மனைவி கிட்ட சொல்லிவிட்டு நேராக போய் தண்ணியை பார்த்துட்டு, இப்போ நீ என் வீட்டுக்கு வரலாம், நான் ஒரு பிரம்மாண்டமாக அவ்வளோ பெரிய வீடு உனக்காக கட்டியிருக்கேன்னு சொன்ன உடனே தண்ணி சொல்லுது, அப்போ கண்டிப்பாக நாளைக்கு காலையில் நீ என்னை பார்க்க வர வேணாம், நானே உன்னை பார்க்க வரேன்னு சொல்லிடுது. சொன்ன மாதிரியே மறுநாள் அந்த தெரு வழியாக வீட்டுக்கு வெளியில் கேட்குது, என்ன நான் உள்ளே வந்தால் பாதுகாப்பாக இருக்குமா, வரலாமா அப்படின்னு கேட்ட உடனே அந்த சூரியனும் சந்திரனும் போய் ஒன்றா சேர்ந்து கதவை திறந்து உள்ளே வாங்கன்னு கூப்பிட்ட உடனே தண்ணி உள்ளே ஆரம்பிக்குது. தண்ணி வரும்போதே அது உள்ளே இருக்கக்கூடிய மீன் எல்லாமே சேர்ந்து தண்ணியில் இருக்கக்கூடிய எல்லா க்ரீச்சர்ஸும் சேர்ந்து உள்ளே வராங்க. சீக்கிரம் பார்த்தாக்கா முழங்கால் அளவு தண்ணி ஆகிடுது. வரலாமா, நிச்சயமாக எங்கள் எல்லாருமே நான் முழுசாக வர அளவுக்கு இங்கே இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொஞ்சம் தயக்கமாக கேட்குது. ஆனால் சூரியன் சொல்கிறாரு, இல்லை நீ வரலாம் தாராளமாக முழுசாக உள்ளவா அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னும் தண்ணி வருது. இப்போ கிட்டத்தட்ட பாதி வீட்டு அளவுக்கு தண்ணி வந்துச்சு, கூரை கிட்ட வந்துடுச்சு. என்ன, நான் இன்னும் முழுசாக உள்ளே வரணுமா அப்படின்னு தண்ணி கேட்கும்போது, ஆமாம் நீ முழுசாக வந்தால் தானே எங்கள் வீட்டுக்கு வந்ததாக அர்த்தம், வான்னு சொல்லிட்டு இந்த சூரியனும் சந்திரனும் என்ன பண்ணுறாங்கன்னா கூரை மேலே போய் நின்றுட்டாங்க. அப்போ தான் தண்ணியில் முழுகாமல் இருக்க முடியும். அதனால் மேலே போயிட்டாங்க. இப்போ இன்னும் தண்ணி வருது. இவங்க கூரை மேலே நின்றுருக்காங்க. அப்போவும் தண்ணி கேட்குது, என்ன இன்னும் நான் முழுசாக வரணும்னு எதிர்பார்க்குறியான் போது நம்ம என்ன சொல்கிறோன்னு தெரியாமலேயே இந்த சூரியனும் சந்திரனும் ஆமாம் எனக்கு நீங்கள் முழுசாக வீட்டுக்குள்ளே வரணும், அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பெரிய வீடு கட்டியிருக்கோன்னு சொன்ன உடனே தண்ணி இன்னும் உள்ளே வருது. தண்ணியோடு சேர்ந்து மீன், சொறா, எறா, நண்டு, தண்ணியில் என்னெல்லாம் இருக்குமோ அத்தனையும் சேர்ந்து வருது. இப்போது அது கூரையும் தாண்டிக்கிட்டு மேலே போகுது. தண்ணி மேலே வர 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 இந்த சூரியனும் சந்திரனும் அப்படியே அவங்கள மேலே போய் வானத்துக்கு மேலேயே போயிடுறாங்க. அங்கே போயிட்ட அப்புறம் அவங்களுக்கு கீழே எப்படி வருதுன்னு தெரியல. ஆனால் அங்கேருந்து பூமியை பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அங்கே இருந்த எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப வசதியாகவும் இருந்ததுனால அன்னிலேருந்தே சூரியனும் சந்திரனும் வானத்திலே தங்கிட்டாங்க. கீழே பூமிக்கு அதுக்கப்புறம் வரவே இல்லை. இதோட கதை முடிஞ்சுது. உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.